நல்லா பார்த்து சிரிப்போம் சிந்திப்போம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ பிரியாணியர் ராஜ பைந்தாங்கோலியர் நமது பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிப்பது போல் நடிக்கும் நமது மன்னர் வரார் வரார் வரார். டேய் மன்னா சீக்கிரம் வாடா, எவ்வளவு நேரம் தான் போய் சொல்லி புகழ்றது? அமைச்சர்களே, நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா அது போய் தாங்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தோம். என்ன நடனம் ஆடுனீர்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! நாம் எல்லாரும் சேர்ந்து ஆடலாமா? டே சிவனேசா, போடா பாட்ட. கருந்தோலு கும்பலோட பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுத்தி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டு சல்லி காட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு 4 காலு 4 தோளு மிரட்டி தூளு கிளவி காட்டு பாட்டம் கூத்து பாட்டம் கூத்து பாட்டம் கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வெட்டி கூத்த காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டு வீரம் காட்டு. மன்னா, எதற்காக இந்த துப்பாக்கி ஏந்த வீரர்கள்? என் அறிவையும் என் திறமையையும் என் அழகை பார்த்து யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். ஆமா ஆமா, இவர் பண்ற ஆட்சியில மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். இவரெல்லாம் யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. நாங்களே வேற வழி இல்லாம இவரோட இருக்கோம். வீரனே, என்ன கூறினீர்? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நடக்கட்டும் நடக்கட்டும். அமைச்சரே, இன்று நம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? ஆமா, இவர் இதை கேட்டு என்ன பண்ண போறாரு? நம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எப்படி உள்ளனர்? மன்னா, உங்க ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சரே, இன்று தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆமண்ணா, அரசவைக்கும் ஒருவேளை தகவலும் கூறவில்லை. என்ன தைரியம் இந்த தெனாலிராமனுக்கு! இன்னும் அரசவைக்கு வரவில்லையா? வீரனே, மன்னா, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. ஆகட்டும் மன்னா. ஆமா, இங்க இருக்க அமைச்சர் நாங்களே வேலை இல்லாம சும்மா தான் இருக்கோம். தெனாலிராமன் வந்து என்ன பண்ண போறாரோ? மன்னா, தெனாலிராமன் வீட்டில் மாவறுத்து கொண்டிருக்கிறார் மன்னா. மாவறுத்து கொண்டிருக்கிறாரா? எதற்காக மாவறுத்து கொண்டிருக்கிறார்? மன்னா, எனக்கு தெரியும் மன்னா. மாவை வைத்து இட்லி, தோசை, பணியாரம் இவ்வாறு பல பலகாரம் செய்யலாம். மிகவும் சுவையாக இருக்கும் மன்னா. நல்லா திங்கிறது மட்டும் தெரியும். நம்ம நாட்டை பத்தி கேட்டா ஒன்றும் தெரியாது. வீரனே, தெனாலிராமனுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான இட்லி தோசையை வாங்கி கொடுத்து அழைத்து வா. ஆகட்டும் மன்னா. மன்னா, ஒரு தவறு நடந்து விட்டது மன்னா. எனது ஆட்சியில் தவறா? என்ன தவறு? சீக்கிரம் கூறுமையா. நான் தெனாலிராமன் வீட்டிற்கு செல்வதற்கு பதிலா அதற்கு பக்கத்து வீட்டிற்கு சென்று விட்டேன் மன்னா. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. நன்றாக சாப்பிட்டு நன்றாக இரும். இதுல வேற வாரத்திற்கு ஒரு முறை பிரியாணி வேண்டுமா? பிரியாணி போகும் ஐயா. காவாலியே,
மன்னா என்ன? அது காவாலி இல்ல மன்னா, காவலாளி. என்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலை. காவலாளியே மன்னா, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. ஆகட்டும் மன்னா. மன்னா மன்னா, தென்னாலிராமன் குழந்தை அழுத இடம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். அது சமாதானப்படுத்திய பின் வருவதாக கூறினார் மன்னா. தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தெனாலிராமனுக்கு ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த முடியவில்லையா? இதை என்னால் நம்ப முடியாது. காவலாளியே மன்னா, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. வரவில்லை என்று சொன்னால் கட்டி இழுத்து வா. ஆகட்டும் மன்னா. வணக்கம் மன்னா. மன்னா, என் 3 வயது குழந்தை காலையிலிருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் எனக்கு அரசவைக்கு தாமதமாகி உள்ளது. என்னை மன்னித்துடுங்கள் மன்னா. ஒரு குழந்தையை கூட உனக்கு சமாதானப்படுத்த முடியவில்லையா? இதை என்னால் நம்ப முடியாது. உண்மை கூறி தெனாலிராமா, மன்னிடமே பொய் கூறுகிறாயா? என்ன ஆனா உமக்கு? என்ன நடந்ததுவென்று கூறுகிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி கொடுத்தேன். அதை புளிந்து சாறு கேட்டது. நானும் அவ்வாறே செய்தேன். சாறு புளிந்து கோப்பையில் ஒட்டி கொடுத்தேன். கோப்பையில் உள்ள சாற்றை தரையில் ஒட்டி தரையில் ஒட்டும் சாறை மறுபடியும் கோப்பையில் ஊற்றி கேட்டது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் அல்லவா என்று சொல்லியும் கேட்கவில்லை. அதனால் தான் எனக்கு அரசவைக்கு தாமதமாகியுள்ளது. ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது. மன்னா, நீங்கள் எப்பவாவது அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்தியிருக்கீங்களா? என்ன ஆணவமாக்கு மன்னரிடமே கேள்வி கேட்கிறாய்? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சமாதானப்படுத்துங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம் வா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நிறுத்துங்களா அலக்கைகளா. அலாதடா கண்ணி ராஜா, உனக்கு என்ன வேண்டும்? பழம் கொண்டு வர சொல்லட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா? நம்ம திருநெல்வேலி அல்வாவை கொண்டு வர சொல்லட்டுமா? மன்னர் எவ்வளவு அழகாக குழந்தையை கெஞ்சுகிறார். இல்ல இல்ல இல்ல, குழந்தையை கொஞ்சுகிறார். இந்த பந்தை வைத்து விளையாடு. எனக்கு இது வேண்டாம். எனக்கு ஒரு பானை வேண்டும். காவலாளியே, சென்று பானையை எடுத்து வா. ஆகட்டும் மன்னா. மன்னா, பானை. பானையை வைத்து விளையாட போகிறாயா? இல்லை, இந்த பானைக்குள்ள அமைச்சர் போக வேண்டும். என்னது? நான் இந்த பானைக்குள்ள போகணுமா? என்னை காப்பாத்துங்க மன்னா. இல்லை, போக வேண்டும். பானைக்குள் போக முடியாது. இது நடக்காத காரியம். உனக்கு வேற என்ன வேண்டும்? எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும். காவலாளியே, சென்று புத்தகத்தை எடுத்து வா. ஆகட்டும் மன்னா. புத்தகத்தில் உள்ள படத்தை பார்க்க போகிறாயா? இல்லை, இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்க வேண்டும். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. சமயம் பார்த்து கால வருவாங்க. எனது இந்த புத்தகத்தை நான் வாசிக்க வேண்டுமா? ஆமா. எனக்கு 2 நாளா உடம்புக்கே சரியில்லை. எனக்கு தலை சுத்துது. நான் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுறேன். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னரே தலை சுற்ற வைத்து விட்டாயா? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போல போங்கடா. நான் மயங்கி கிடக்க இது உங்களுக்கு ஆக வருமையா? நான் குழந்தையை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? மன்னித்து விடுங்கள் மன்னா. நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. திண்ணி பண்டார் அமைச்சரே, ரொம்ப பசிக்குது மன்னா. நான் குழந்தையை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? ரொம்ப பசிக்குது மன்னா. உனக்கு என்னைக்குதான் பசி எடுக்காமல் இருந்திருக்கிறது? மங்கூனி அமைச்சர்களே, குழந்தையின் அழகை நிறுத்துங்கடா.
காகம் பறக்கிறது. காகன்னா பறக்கதானே செய்யும். போங்கடா. குழந்தாய் எலிக்கு பிடிக்காத படிப்பென்ன? அதப்ப எலிக்கிட்ட கேளுங்கடா. போங்கடா. குழந்தாய் உனக்கு எப்பப்பெல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க? அந்த உட்கார்ந்துருக்காங்களா கேச்சம் சிஸ்டர் அவங்ககிட்ட போய் கேளுங்கடா. போங்கடா. குழந்தாய் நான் வேண்டுமென்றால் உனக்கு நீச்சல் கற்று தரட்டுமா? தாராள எப்படி நீச்சல் அடிக்கிறீங்க? போங்கடா. நான் வேண்டுமென்றால் பாட்டு பாடட்டுமா? என்னது மன்னர் பாட்டு பாட போறாரா? அழுகிற குழந்தை கூட அட்ரஸே இல்லாம ஓடி போயிடும். ஆஹா ஓஹோ அருமை அருமை. நிறுத்துங்களா லகல பாண்டிகளா. சரி கொண்டு வா. இந்தா. சிக் 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 சிக். வாங்க மண்ணா நம்ம செல்ஃபி எடுப்போம். ஸ்மைல் ப்ளீஸ். சிக் சிக் சிக். செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா என்னுடைய குழந்தையும் செல்போனை பார்த்ததுடன் தான் அழுகையை நிறுத்தி உள்ளது. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சிதைகிறார்கள். அவர்களை அதிலிருந்து விற்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டு வருங்கால தூண்கள். முதலாவது பெற்றோர்கள் செல்போனை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாவது குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செயல்மாற்றுவார்கள். அதனால் வீட்டில் பெற்றோர்கள் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளுடன் உண்ணவும் விளையாடவும் போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழலில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். இப்போ சொல்லுங்க மன்னா, உங்களால் போன் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது மன்னா. எல்லா பொருளிலும் தீமை இருக்கும் நன்மையும் இருக்கும். அதனால் நாம் நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். தீமையை விட்டுவிட வேண்டும். சபாஸ் சபாஸ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு இளைஞர்கள் அனைவரின் கண்களையும் தெரிந்துள்ளாய். இனி தெனாலிராமன் கூறியதை மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். ஆஹா ஓஹோ அருமை அருமை. மக்களின் அறிவு கண்களை திறந்த மன்னர் வாழ்க வாழ்க. ஆஹா ஓஹோ அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கடா. ஆஹா ஓஹோ அருமை அருமை. இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில ஒரு ஆட்டத்தை போட வேண்டாம்.